ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம், உங்களுக்கான சந்தர்ப்பம். முதலாவதாக இந்த சமர் நிகழ்ச்சிக்கு அழைத்ததுக்கு உங்களுக்கு நன்றி கூறி கடமைப்பட்டுள்ளேன். இன்று ஆளுங்கட்சியில் உள்ள அங்கத்தவர்கள் பெரும்பாலான குற்றச்சாட்டு சாட்டுகின்றார்கள். நாட்டுடைய பொருளாதார பிரச்சனை வரும்பொழுது சஜித் பிரேமதாச பார் எடுக்கலன்னு சொல்லி. உண்மையிலே இந்த நாட்டை இவ்வளோ குடிசரை ஆக்குனது மஹிந்த ராஜபக்ச குடும்பமும் அவருடைய சகாக்களும். இன்றைக்கி அந்த சகாக்கள் எல்லாமே ரணில் விக்ரமசிங்க தான் இருக்கிறாங்க. ஊழல் செஞ்சவங்கலாம் உண்மையிலே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பார் எடுக்கலை ஏலான்னு சொல்லலை. மஹிந்த ராஜபக்ச குடும்பத்துக்கு தேவைப்படுச்சு அவங்கள காப்பாற்றுற ஒருத்தர் ரணில் விக்ரமசிங்க தான் காப்பாற்றுவார். சஜித் பிரேமதாசையோ இல்லை அண்டகுமார் திசனாயோ பார் எடுத்துருந்தா அவங்கள காப்பாற்றிருக்க மாட்டோம், நம்மளாம் ஜெயிலில் தான் இருப்பாங்க. அதனால அவங்கள தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. முதலாவது ஒரு கடிதம் எழுதி சஜித் பிரேமதாசை பார் எடுக்க சொன்னாங்க, அப்புறம் அண்டகுமார் திசனை பார் எடுக்க சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு மெஜிக் மாய் நடந்தது, ஒரு சட்ட ரீதியாக செய்யணும்னு சொல்லி. ஆனால் அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க ரணில் விக்ரமசிங்கையை. உடனடியாக ரணில் விக்ரமசிங்கையை பார் எடுத்து அவங்க குடும்பத்தையும் காப்பாற்றி இப்போ செஞ்சுட்டு போகிறாரு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், ரணில் விக்ரமசிங்கே ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்யலை. உண்மையிலே இந்தியாவுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். இந்தியா அந்த நேரம் $4 பில்லியன் கொடுக்காடி போனால் அந்த நாட்டில் ரொம்ப மோசமான பிரச்சனை நடந்திருக்கும். அதை பற்றி யாருமே பேச மாட்டுறாங்க. அப்புறம் அதை வச்சு தான் ஓரளவு மெஜிக் மாய் செஞ்சார் வழியே. அவர் உற்பத்தி பொருளாதாரத்தை கூட்டி இந்த நாட்டில் வருமானத்தை கூட்டல. அவர் மக்கள் மேலே வரி சுமையத்தை கூட்டி சாமான மக்கள் இன்றைக்கி பட்னியாக இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. அதனால் அவர் ஒரு பெரிய ஒன்றும் செய்யலை. இப்போ எதிர்கட்சிக்கு ஒன்றும் செய்ய, ஆளுங்கட்சிக்கு ஒன்றும் செய்ய வழி இல்லை. இதான் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இன்றைக்கி முக்கியமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி 3 வேட்பாளர்கள் ஜனாதிபதியில் கேட்குறாங்க. 39 வேட்பாளர் கேட்டாங்க கூட 3 முக்கியமான வேட்பாளர். ஒன்று ரணில் விக்ரமசிங்கே, ரெண்டாவது சஜித் பிரேமதாஸ், மூன்றாவது அண்டகுமார் திசாநாயக்க. உண்மையிலே இந்த அரசாங்கத்துக்கு விற்க முடியாது. அதனால தான் இந்த அரசாங்கம் எப்படியாவது மாட்டுக் கட்சியில் உள்ள உறுப்பினர்களை பார் போமிட் கொடுத்தோ இல்லாட்டி போன காசுகளை கொடுத்தோ எடுத்து உடச்சே எடுக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் போகிறனால பெரிய வாக்கு வாங்கி பெரிய சரியாது. அதனால நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இந்த ரேஸில் உண்மையிலே நான் சொல்லுவேன், நான் நேர்மையாக சொல்கிறேன், இந்த ரேஸில் முன்னிலை நிற்கிறது சஜித் பிரேமதாசும் அண்டகுமார் திசாநாயக்கும். இவங்க 2 பேர் தான் போட்டி வரும். இவங்க 2 பேர்த்துல போட்டியில் யாராவது ஒரு ஆள் வெல்லுவாங்க. கூடுதலாக சான்ஸ் இருக்குது சஜித் பிரேமதாஸ் இருக்குது. ஏன்னா சிறுபான்மை மக்கள் கூடுதலாக இருக்கனால அவருக்கு சான்ஸ் இருக்குது. கட்டாயமாக அவர் 2 பிறகு இந்த நாட்டில் ஒரு நீதியான நேர்மையான ஒரு அரசியல் நடக்கும்னு நினைக்கிறேன். பொருளாதாரத்தையும் கட்டியெழுப்பாங்க. இந்த இவரோட நல்ல டீம் இருக்குது, பொருளாதார கட்டியெழுப்பதுக்கான டீம்கள் இருக்குது, செய்வாங்க. ஆம், நன்றி திகாம்பரம் அவர்களே. பல வரப்பிரசாதங்களுக்கு திகாம்பரம் வரப்பிரசாதங்களுக்கு மறுபக்கம் போனாங்கன்னு சொன்னீங்க. அதை நீங்க வெளிப்படுத்துவீங்க இந்த நிகழ்ச்சியில. நாங்க எதிர்பார்க்கிறோம். ரைட், நம்ம பேசுவோம் நிகழ்ச்சியில. அடுத்ததாக கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் அவர்கள், உங்களுக்கான சந்தர்ப்பம். ஜெஃப்ரி, சந்தர்ப்பத்திற்கு நன்றி. இன்று இந்த நாட்டிலே நடைபெற இருப்பது நாட்டுக்கான அடுத்து வருகின்ற 5 ஆண்டுகளுக்குரிய ஒரு தலைவரை தெரிவு செய்கின்ற தேர்தல், ஒரு அரசாங்கத்தை தெரிந்தெடுக்கின்ற தேர்தல் அல்ல. அவே இந்த நாட்டுக்கான தலைமைத்துவத்தை கொடுக்க முன்வந்திருக்கின்ற வேட்பாளர்களிலே நம்பிக்கைக்குரிய வேட்பாளராக, இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய வேட்பாளராக, நாட்டுக்கு ஒரு எதிர்காலத்தை காட்டக்கூடிய வேட்பாளராக இன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருக்கின்றார் என்பது அவருடைய கடந்த 2 வருட செயற்பாடுகளிலே அவர் நிரூபித்து காட்டியிருக்கின்றார். அந்த வகையிலே எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் சுயாதீனமாக போட்டியிடுகின்ற ரணில் விக்ரமசிங்கவிற்கு கட்சோ நிறமோ தனக்கென்ற ஒரு கட்சி அங்கத்தவர்களோ இன்றி சுயாதீனமாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்களுக்கு எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக சுயாதீனமாக நான் அவருக்கு ஆதரவு தெளிக்க முன்வந்திருக்கின்றேன். எந்த ஒரு கட்சி சார்ந்தும் எந்த ஒரு நிறம் சார்ந்தும் இந்த ஆதரவை நான் மட்டுப்படுத்தி கொள்வதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் இந்த நாட்டை பொறுத்தவரையிலே மீண்டும் நான் குறிப்பிடுகின்ற ஏனைய யாராவது இந்த நாட்டிலே அடுத்த தலைவராக தெரிவானால் அது கோட்டாபே பார்ட் 2ஆக காணப்படும் என்பது மிக நிதர்சனமாக நாங்கள் சொல்லக்கூடியது. மக்கள் கேட்பதையெல்லாம் தருகின்றேன் என்கின்றார்கள்.
ஆனால் அதை தருவதற்குரிய வழிமுறை என்னவென்றால் அது தங்களிலே டீம் இருக்கு என்கின்றார்கள். மிக இலகுவானது. ஒரு பக்கத்தாளிலே வருகின்ற பட்ஜெட்டை முன்வைத்தார்களாக இருந்தால் மக்களுக்கு வருமானம் திரட்டும் வழி என்ன, அந்த வருமானத்திலிருந்து செலவிடுகின்ற வழி என்ன என்பதை நாளைய நாளிலே சஜித் பிரேமதாசா முன்வைக்கலாம், ஐக்கிய மக்கள் சக்தி முன்வைக்கலாம், அதே போல ஜேவிபி அதனை முன்வைக்கலாம். ஒரு பக்கத்தால் வழியை காட்டலாம், வருமானம் இந்த வழியிலே தேடுகிறோம், இந்த வழியிலே செய்ய போகின்றோம் என்று. ஆனால் வெற்றாக இருந்து கொண்டு கற்பனை கதைகளை சொல்லிக் கொண்டிருப்பவர்களை இந்த நாட்டுக்கு தலைவராக காட்டி அதன் பின்னால் இருந்து அடுத்த தேர்தலிலே நான் வெற்றி பெற்று விடுவேன், அடுத்த தேர்தலிலே வெற்றி பெற்று நான் அமைச்சராகி விடுவேன் என அடுத்த தேர்தலுக்காக கனவு கொண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதியாக என்னால் இருக்க முடியாது. அவை சரியான தெரிவை மக்களுக்கு காட்ட வேண்டிய ஒரு தேவைப்பாடு, ஒரு கடப்பாடு, ஒரு சமூக பொறுப்பு ஒரு மக்கள் பிரதிநிதி என்ற வகையிலே இருக்கின்றது. அந்த வகையிலே எதிர்க்கட்சி உறுப்பினராக இருந்தாலும் இந்த நாட்டுக்கு தலைமை தாங்க வேண்டிய உண்மை தலைமைத்துவத்தை மீண்டும் அந்த 2 ஆண்டுக்கு முன்னிருந்த வங்குரோத்து அரசியல் நிலைக்கு இந்த நாடு செல்லக்கூடாது. நாங்கள் இந்த கேஸ் சிலிண்டர் போலிலே நிற்கக்கூடாது, மின்சாரம் இல்லாமல் வீட்டிலே இருக்கக்கூடாது, எங்கள் பிள்ளைகள் பாடசாலை செல்ல முடியாமல் இருக்கக்கூடாது என்ற நல்லெண்ணத்தில் ரணிலுக்கு என்னுடைய முழு ஆதரவை பெற்றுக் கொடுக்கிறேன். நன்றி வேலுக்குமார். ஆமா, வேலுக்குமார் அவர்களிடம் கேள்வி. கடந்த முறை நாங்கள் சந்திக்கும் போது நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர், இன்று நீங்கள் அரசாங்கத்திற்கு, அதாவது ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்றீர்கள். ஏன் இப்படி இந்த காலம் கடந்த மேஜிக் ஞானம் எப்படி உங்களுக்கு வந்தது? இன்றும் நான் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர். என்னுடைய அறிமுகத்திலே மிக தெளிவாக நான் குறிப்பிட்டேன். எங்களினுடைய மக்கள் அளித்த வாக்குக்குரிய எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக அதனுடைய கடப்பாட்டை என்னுடைய கூட்டணியிலே இருக்கிற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களை விட மிக சரியான முறையிலே, மிக உன்னதமான முறையிலே நான் நிறைவேற்றி இருக்கின்றேன். இப்போது இந்த பாராளுமன்ற உறுப்புரிமை என்பது காலாவதியாகின்றது, முடிவடைந்ததற்கு சமனானது. அவை அடுத்து வருகின்ற 5 வருட காலத்திலே எங்களினுடைய அரசியல் கொள்கை செயற்பாடுகள் எந்த வழியிலே அமையப் போகின்றது என்பதை தீர்மானிக்க வேண்டிய சந்திஸ்தானத்திலே இருக்கின்றோம். அவை அந்த சந்திஸ்தானத்திலே நான் சரியான முடிவை எடுக்காவிட்டால், நான் பிழையான தவறான முடிவினை எடுத்தால் அடுத்த 5 ஆண்டு காலமும் நான் அந்த தவறான முடிவிலே பயணிக்க வேண்டும். அவை மக்களுடனான வாக்கை கேட்கின்ற போது எதிர்க்கட்சி உறுப்பினராக கேட்டு எதிர்க்கட்சியிலே இருந்து அதனுடைய காலம் முடிவடையும் வரைக்கும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்துவிட்டு தற்போது புதிய ஒரு தேர்தலின் ஊடாக நாட்டின் தலைமைத்துவமானது தெரிவு செய்யப்படுகின்ற போது இவர்தான் சரியான தலைவர், இதுதான் சரியான பாதை என்பதை மக்களுக்கு காட்ட வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கின்றது. எனக்கும் அந்த தீர்மானத்தை எடுக்கின்ற துணிச்சலும் ஆளுமையும் அறிவும் இருக்க வேண்டும். அதனை நான் செய்திருக்கேன். ஆனால் உங்கள் தலைவர் சொல்கின்றார், நீங்கள் ஒரு துரோகி. தற்போது வரலாறு முழுவதும் துரோகிகள் இருப்பார்கள். குப்பையில் வீசி எறியப்பட்ட ஒரு குப்பை வேலுக்குமார் என்பது அவரது கருத்தாக இருக்கின்றது. இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? நன்றி. இந்த வினாக்கு 2015ஆம் ஆண்டிலே தமிழ் முற்போக்கு கூட்டணியிலே 6 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அது இல்லாமல் கேகல்லை, ரத்தினபுரி, அதே போல கம்பா, களுத்துறை போன்ற மாவட்டங்களிலே கணிசமான வாக்குகளை பெறுகின்றோம். அவை சம்பிரதாயப்படி 1 அல்ல 2 தேசிய பட்டியல்கள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ஒரு தேசிய பட்டியல் கூட வழங்கப்படவில்லை. அதன் போது இந்த தலைவர் எங்கே இருந்தார் என்பதை இங்கு சொல்லுங்கள். 2020ஆம் ஆண்டு மீண்டும் 6 பேர் தெரிவாகின்றோம். மிக கடினமான நிலையிலே எந்த அந்தஸ்தும் இல்லாதவர்களுக்கு தேசிய பட்டியலை பெற்றுக் கொடுக்கின்ற போது எங்களது மக்கள் எங்களது உரிமைக்காக தமிழ் மக்களினுடைய உறுப்புரிமையை பாதுகாப்போம், மலையக மக்களினுடைய உரிமையை பாதுகாப்போம், அடையாளத்தை காப்பாற்றுவோம், உறுப்புரிமையை அதிகரிப்போம் என்றெல்லாம் சொல்லி மக்களிடம் போய் வாக்குகளை பெற்றுவிட்டு மக்கள் முதுகிலே குத்திவிட்டு அப்போதும் கிடைக்க வேண்டிய தேசிய பட்டியலை விட்டுக் கொடுத்த தலைவர் இங்கே விடை சொல்ல வேண்டும். 2 தடவைகள் தேசிய பட்டியல் ஆனது விட்டுக் கொடுக்கின்ற போது செய்த டீல் என்ன என்பதனை இங்கே அவர்கள் வெளியிலே கூற வேண்டும். ஆனால் அந்த தேசிய பட்டியல் கிடைக்காத இந்த பிரச்சனை உங்களுக்கு ஜனாதிபதி தேர்தல்
3 வாரம் 4 வாரங்களில் நடைபெற இருக்கின்ற நிலையில் தான் உங்களுக்கு நினைவில் வந்திருக்கின்றது. ஆனால் நீங்கள் இருந்த அந்த முகாமைச் சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக தற்போது கோரி வருகின்றார்கள், இறுதி கட்டம் பாராளுமன்றத்திலே இந்த நேரத்திலே ஏதாவது சலுகைகளையோ வரப்பிரசாதங்களையோ பெற்றுக்கொண்டால் அடுத்த தேர்தலுக்கு உதவியாக இருக்கும். ஒரு பக்கம் பணம் வாங்கியதாக, பார் பெர்மிட் வாங்கியதாக நேரடியாக கோரி வருகின்றார்கள். இவ்வாறு உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லையா? நிச்சயமாக இந்த வினாக்கு நன்றியா. முடிவு விடைக்கு வாரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவை சொல்கிறேன். அவே நான் அந்த பிரவேசித்தது போலவே வந்து நீங்கள் கேட்டீர்கள், இந்த ஏறக்குறைய 2 தடவைகளில் இந்த தேசிய பட்டியல் கொடுக்காதது உங்களுக்கு தெரியவில்லையா என்று. நிச்சயமாக தெரியும். இந்த கூட்டணி ஒரு நல்ல நோக்கத்துக்கு உருவாக்கப்பட்ட கூட்டணி. இது வந்து மலையக மக்களினுடைய மக்கள் சார்ந்த ஒரு கூட்டணி. அந்த கூட்டணிக்குள் இருந்து அந்த மக்களினுடைய உரிமைகளை அடைவதற்காக நானும் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் திலகராஜும் வந்து பாடுபட்டு இருக்கின்றோம், கஷ்டப்பட்டு இருக்கின்றோம். அதற்காக அவை கூட்டணிக்குள் நாங்கள் போராடி இருக்கின்றோம். அவை இம்முறை இந்த தேர்தல் வருகின்ற போது நாங்கள் கேட்டோம், இந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களிடம் சஜித் பிரேமதாசாவுடன் நாங்கள் உரையாட வேண்டும், கலந்துரையாட வேண்டும். அங்கே இருக்கின்ற மக்களினுடைய தேவைப்பாடுகள் அதே போல நான் உங்களுடைய வினாக்கு முடித்த பிறகு அடுத்த வினாவை கேளுங்கள். அவே சஜித் பிரேமதாசாவோடு கலந்துரையாட வேண்டும். எங்கள் கோரிக்கைகள் என்ன என்பது வெளிப்படையாக தெரிய வேண்டும். இம்முறை தேசிய பட்டியல் இருக்கின்றதா இல்லையா என்பதை கூற வேண்டும். அவ்வாறு இருந்தால் அதனது நிபந்தனைகள் என்ன என்று கூற வேண்டும் என்கின்ற போது அதற்கு எந்தவித இடைவெளியும் இல்லாமல் 2015 20 கண்ணை கட்டி எங்களை போய் வேட்புமனுவிலே கையொப்பமிட சொன்னது போல வாருங்கள், ஆதரவு தெரிவிக்க வந்து இந்த ஊடக சந்திப்பிலே நடத்தி கொள்ளுங்கள், வாருங்கள், கையொப்பமிடுங்கள் என்கின்ற போது 10 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த மக்கள் முன்னால் போய் இவ்வாறான ஒரு நிலைமையை வந்து ஏற்றுக்கொண்ட என்னால் என்னுடைய மனசாட்சிக்கு அமைய மக்கள் முன்னால் செல்ல முடியாது. இந்த கையொப்பமிட்ட பத்திரம் ஏறக்குறைய பெரிய ஒரு கட்டுரை. சஜித் பிரேமதாச நான் பொறுப்போடு சொல்லுகின்றேன், அதை திருப்பி கூட பார்க்கவில்லை, வாசிக்க கூட இல்லை. நான் அதனை கையொப்பம் இட்டுக் கொண்டேன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என எங்களினுடைய கூட்டணியில் இருக்கின்ற அந்த தலைவர் என சொல்லிக்கூடியவர் இருக்கின்ற போது, நான் பக்கத்தில் இருக்கின்ற போது சொன்னார். அவே அதனை பார்த்து இருந்து பேச தயாராக இல்லை. அவே அதில் இருக்கக்கூடியவர்களை சுமந்து கொண்டு என்னால் வந்து மக்கள் மத்தியிலே போய் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் நான் துரோகி, அவ்வாறு இல்லாவிட்டால் நான் படம் வாங்கிவிட்டேன், அவ்வாறு இல்லாவிட்டால் நான் பார் பெர்மிட் வாங்கிவிட்டேன். நீங்கள் சொன்னதே சொல்லுகின்றேன். இதுவரை 10 வருடம் எனக்கு தேசிய பட்டியல் தெரியாது என்றீர்களே, அவை இவர்களுக்கு இதுவரை நான் பார் பெர்மிட் வாங்கினது தெரியாதா? ஒரே இரவிலே பார் பெர்மிட் கொடுத்து விட்டார்களா? இலங்கையில பார் பெர்மிட் கொடுப்பதற்கான ஒரு நடைமுறை இருக்கின்றது தானே? அந்த நடைமுறையை எடுத்து பாருங்கள். ஒரு பெர்மிட் வழங்க எவ்வளவு காலம் எடுக்கும், எவ்வளவு நடைமுறை இருக்கின்றது என்று அவை இவர்களுக்கு இதுவரை தெரியவில்லையா? அவை அப்போது வேலுக்குமார் சரியாக இருந்தார். இப்போது நான் மக்களின் முதுகிலே குத்த தயார் இல்லை. மக்களின் முதுகிலே குத்துகின்ற தலைவர்களின் நெஞ்சிலே குத்துவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். விடையளிக்க நான் தயார், விடையளிக்க நான் தயார். எனக்கு நீங்கள் சொல்லுகின்ற ஏதாவது குற்றச்சாட்டை ஆதாரப்படுத்துவார்களாக இருந்தால் நான் எனது பாராளுமன்ற உறுப்புரிமையிலிருந்து உடனடியாக அதே நிமிடம் வெளியிலே செல்வதற்கு தயாராக இருக்கின்றேன். வேலுக்குமார் அவர்களே, யாராவது எதிர்க்கட்சியில் இருப்பவர்களுக்கு சலுகைகளை வழங்க மாட்டார்கள். நீங்கள் கடந்த காலம் முழுவதும் எதிர்க்கட்சியில் இருந்தீர்கள். நீங்கள் சொன்ன அதே மத்திய வங்கி மோசடிக்காரர், அதே வெள்ளைப்பூடு மோசடிக்காரர், தேங்காய் எண்ணெயில் கொள்ளையடித்தவர்கள், அதே குழுவோடு தற்போது நீங்கள் ஒரே அணியாக ஒரே ஸ்டேஜில் போயிட்டு இப்படி செய்து கொண்டு வருகின்றீர்கள். இயலும் இலங்கை என்று சொல்லி என்ன இது, என்ன கலாச்சாரம்? நீங்கள் நாளைக்கு கண்டி மாவட்ட மக்களை சந்தித்து நீங்கள் எவ்வாறு அவர்களை முகம் கொடுக்க போகின்றீர்கள்? நிச்சயமாக கண்டி மாவட்ட மக்களுக்கு மகிழ்ச்சியாக முகம் கொடுக்க முடியும். ஏனென்றால் இப்ப நீங்கள் குறிப்பிட்டது, நான் முதலிலே சொன்னேன், இந்த நாட்டிலே தெரிவு செய்ய போவது ஒரு தலைவரை தெரிவு செய்வதற்கான தேர்தல், அவரோடு இருக்கின்ற கூட்டத்தை தெரிவு செய்வதற்கான தேர்தல் அல்ல. அவரோடு இருக்கின்ற பசலையை மூலமாக, அந்த எண்ணெயின் மூலமாக, சீனியின் மூலமாக கொள்ளையடித்தவர்களை தெரிவு செய்வதற்குரிய ஒரு தேர்தல் அல்ல. இங்கே தெரிவு செய்யப்படுவது நாட்டுக்கான தலைவரை தெரிவு செய்கின்ற தேர்தல் தான் இங்கே நடைபெறுகின்றது. மற்றது எதிர்கட்சியிலே இருப்பவர்களுக்கு பணம் கொடுக்க மாட்டார்கள், லஞ்சம் கொடுக்க மாட்டார்கள் என்பது எங்காவது எழுத வைக்கப்பட்டிருக்கின்றதா? எங்காவது? அவை எங்கட 2 தேசிய பட்டியல் என்ன ஆனது? எங்கட தேசிய பட்டியல் எதிர்கட்சியிலே இருக்கின்ற போது தானே தேசிய பட்டியல் காணாமல் போனது. என்ன ஆனது அந்த 2 தேசிய பட்டியலும்? எங்கே போனது அது?
அவை எதிர்கட்சியில இருப்பவர்கள் பணம் வாங்க மாட்டார்கள், ஆளும் கட்சிக்கு இருந்தால்தான் பணம் கொடுப்பார்கள் என்று எங்காவது அரசியல் நியதி இருக்கின்றதா? எங்காவது அரசியல் தியரி இருக்கின்றதா? திகாம்பரம் ஐயா அவர்களிடம் கேட்கிறேன். அதாவது வேலுக்குமார் குறிப்பிட்டது போல உங்களுடைய கட்சியால் தேசிய பட்டியல் ஆசனத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இதுவரை அது வெற்றிடமாக உள்ளது. நான் இன்னும் கேள்வியை கேட்கவில்லை. நான் கேட்பது, ஐக்கிய மக்கள் சக்திக்கு நீங்கள் அவ்வாறான நிலையில் எந்த தைரியத்தில், அதாவது எந்த நம்பிக்கையில் நீங்கள் இப்போது ஆதரவளிக்கிறீர்கள்? இதை பெற்று அதாவது மலையக மக்களுக்கு நீங்கள் கேட்க கொடுக்கக்கூடிய உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியுமா? நான் சொல்ல பதில் சொல்ல விடுங்க. அந்த ஒரு கேள்வி அதான் பதில் சொல்ல விடுங்க. உண்மையில தேசிய பட்டியல் சம்பந்தமாக 2019 ஆண்டு இவர் சொல்ற மாதிரி ஒண்ணு இல்ல. ஒரு பெரிய துரோகி விளங்குதா? ஒரு பெரிய துரோகி. இவர் பேச என்ன பேசுறாரு? இவ மனோ கணேசன் வந்து டீல் பண்ண, மனோ கணேசன் வந்து சீட் கொண்டு வந்திருக்க முடியாது. இவருக்கு யாரும் உங்களுக்கு நீங்கள் இருவரும் பாராளுமன்றத்தில் அனைவரும் மக்கள் இது பாராளுமன்றம் அல்ல, இது பாராளுமன்றம் அல்ல, இது நிகழ்ச்சி. சரி வேலுக்குமார், இப்ப பொறுமையாருங்க. திகாம்பரம், அவருடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியை. வேலுக்குமார் பொறுமையா இருங்க, இது மக்கள் பார்க்கிற நிகழ்ச்சி. உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும், அந்த டைம்ல நீங்க பேசுங்க. திகாம்பரம் நீங்க பேசுங்க. நீங்களும் கதைக்கும் போது ஒரு நிமிஷம் திகாம்பரம், ஒரு நிமிஷம் தாங்க. இப்ப ஒரு சுற்று வரும் திகாம்பரம், ஒரு சுற்று வரும். அந்த சுற்றுல தெரிவிக்கிற கருத்துக்கு நீங்க கேட்கலாம் தாராளமா. இப்ப கேட்க வேணாம். வேலுக்குமார், இது வந்து அரசியல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நாங்க ஒழுங்கா கொண்டு போகணும். தனிப்பட்ட ரீதியில யாரையும் விமர்சிக்க வேண்டாம் தயவு செய்து. இப்ப ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருக்கோம், தனிப்பட்ட ரீதியில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம். இந்த டீல் போர்டுல அந்த மனுஷன் நேர்மையான மனுஷன். இவருக்கு அரசியல் வரமினுக்கு மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் தமிழ் மக்களையும் வெள்ள வெள்ள தூக்கடைக்கல துணிஞ்சு குரல் கொடுத்தாரு. அந்த டீல்காரா இல்ல. ஐக்கிய மக்கள் சக்தி ரிசல்ட் சீட் வந்து அவங்க சொன்னாங்க 6 சீட்டு வந்தா அவங்களுக்கு, அதுக்கு மேல வந்தா 3 கட்சிகளும் தாரன்னு சொல்லி. அப்போ 6 சீட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஒரு சீட்டு இருந்துச்சு. அந்த ஒரு சீட்ல ரவுஃப் ஹக்கீம் கேட்டாரு, ரிஷாடும் கேட்டாரு, நாங்களும் கேட்டோம்.
இப்போ இந்த 3 கட்சியிலையும் ஒரு ஆளு கொடுத்தா மற்ற கட்சியிலும் கோச்சிக்கிடுவாங்க, வந்து பிரச்சனை வரும் இல்லை உங்களுக்கு. அதனால 3 கட்சியுமே முடிவு பண்ணாங்க, தனிப்பட்ட எங்களுக்கு யாரும் கொடுக்கக்கூடாது, எங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு இப்போ முற்போக்கு கூட்டணி கொடுத்தா எங்களுக்கு வேணும். முஸ்லீம் காங்கிரஸ் கேட்டாங்க, முஸ்லீம் காங்கிரஸ் கொடுத்தா இவருக்கு வேணும், யாருக்கு, ரிஷாடுக்கு. அப்போ அதனால தான் அது இல்லாமல் போச்சு ஒழிய எந்த டீல் பண்ணலை. நாங்கள் வந்து டீல் பண்ண மாட்டோம். நாங்கள் வந்து கொஞ்சம் நாங்கள் வந்து அரசியல் வரைக்கிலே கோடிகளில் காசை கொண்டு வந்தவங்க. நாங்கள் கோடிகளில் காசை கொண்டு வந்து மலைய மக்கள் எங்களை பற்றி நல்லா தெரியும். மலைய மக்களுக்கு நல்லாட்சி அரசாங்கத்தில் அந்த அளவு வேலை செஞ்சு கொடுத்தோம். என்னுடைய அமைச்சு மூலம் தான் செஞ்சு கொடுத்தேன் நான் வந்து. அதனால் நாங்கள் எந்த டீல் பண்ணலை. டீல் போட்டவங்க இருக்காங்க, மக்கள் பார்த்துக்கொள்வாங்க. இல்லை, நான் கேட்டது இப்போ நீங்கள் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கு ஒரு நிபந்தனைகளை வச்சிருப்பீங்க தானே, உங்களோட கோரிக்கைகள் இருக்கும் தானே. இப்ப தேசிய பட்டியலுக்கு நடந்த மாதிரியே ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு நடந்தா என்ன செய்ய சொல்றேன் உங்களுக்கு. தேசிய பட்டியலுக்கு என்ன நடந்துச்சு? முதல்ல 6 சீட். அதே போல அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுக்கு இப்படி சொன்னா நீங்க விளங்காம நீங்க கேக்குறீங்கல்ல. முதல்ல 6 சீட்டு வந்தா அது ஐக்கிய மக்கள் சக்தியை எடுத்துக்கொள்வாங்க. மிச்ச வாரது 3 கட்சிக்கு தாரன்னு சொன்னாங்க. அப்ப 7 சீட்டு வந்துச்சு. திரும்ப 1 சீட் இருந்துச்சு. அந்த 1 சீட்ல நாங்களும் போய் கேட்டோம் தேசிய பட்டியல், முஸ்லீம் காங்கிரஸும் கேட்டாங்க. நீங்கள் தேசிய பட்டியல் பிரச்சனை எங்களுக்கு முற்றாக விளங்குகின்றது. ஐக்கிய மக்கள் சக்திக்கு நீங்கள் இப்போ ஆதரவு தெரிவிப்பதாக அறிவித்திருக்கின்றீர்கள். எந்த நிபந்தனை அடிப்படையிலே இந்த ஆதரவு வழங்கப்பட்டிருக்கு? உண்மையிலே நல்லாட்சி அரசாங்கம் உங்களுக்கு தெரியும். நாங்க போயிட்டு ஆதரவு கொடுத்து அந்த மக்களுக்கான பிரதேச சபைகளை அதிகரித்து கொடுத்தோம், அதிகார சபை கொண்டு வந்தோம், 7 பேச்சுக்கு நிலத்தை வாங்கி கொடுத்தோம், மற்றது வந்து அதுக்கான ஒப்பனை வாங்கி கொடுத்தோம், பிரதேச சபை சட்டத்தை மாற்றி கொடுத்தோம். அந்த மாதிரி நாங்கள் தான். இப்போ நிறைய பேர் சொல்லலாம் ரணில் விக்ரமசிங்கே செஞ்சான்னு சொல்லி. ரணில் விக்ரமசிங்கே அவர் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ அரசாங்கத்தில் பிரதமர் இருந்தார். அப்போல்லாம் மலையத்துக்கு ஒன்று சொல்லலை. அது எங்களுடைய கோரிக்கைனால தான் செஞ்சு கொடுத்து. அதே மாதிரி இப்போ நாங்கள் சஜித்துக்கு ஆதரவு கொடுக்குறோம். 48 அம்ச கோரிக்கையில் வச்சுருக்கோம். கட்டாயமாக அவர் வந்தால் அந்த மக்களுடைய கோரிக்கையில் 48 அம்ச கோரிக்கைகளில் முக்கியமான ஒன்று எங்களுக்கு வந்து முதலாவது காணி உரிமை. நான் வந்து தோட்டத்தில் பிறந்த வந்தனால அந்த மக்களுக்கான காணி உரிமை தான் முக்கியம். வீடு கட்டுறதுக்கு வந்து. 2வது அவங்களுக்கு ஒரு சம்பள பிரச்சனை. சம்பள பிரச்சனைனா நம்ம சொல்லுமா யாரும் இப்படி சம்பளத்தை வாங்கி கொடுக்க முடியாது. ஒன்று சிறுதோட்ட உரிமை ஆக்கணும், இல்லாட்டி அவுட் க்ரோ சீட்ஸுக்கு போகணும். இதை நோக்கி தான் நான் போகணும். சரியா? அந்த மாதிரி எங்களை நம்பிக்கை இருக்கு. அவர் செய்வார். சொல்லி அவரும் நம்மகிட்ட பாராளுமன்றத்தில் பல தடவை காய்ச்சிருக்காரு, வந்து வெளியும் காய்ச்சிருக்காரு. அவர் செய்வார், நம்பிக்கை இருக்கு. அதனால நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். நம்ம வந்து எங்களை பொறுத்தவரை இந்த நம்பிக்கை உங்களுக்கு ரணில் விக்ரமசிங்கே மீது இல்லையா? இல்லை, உண்மையிலே என்னன்னா அவர் மேலே இப்போ குறைஞ்சி போச்சுன்னா அவர் நாங்கள் கிட்டத்தில் வந்து எங்களை கூப்பிட்டு காய்ச்சாரு. கூடுகாய் சொன்னார் வந்து லயங்களே கிராமம் ஆக்க போறேன்னு சொல்லி. லயத்துக்கு மேலே அங்கெல்லாம் இடம் கிடையாது. ஒரு லயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சுற்றி திரும்ப ஆறு வரும், அது வரை தூரம் அங்கே கிராமம் ஆக்க முடியாது. அப்போ லயத்தில் கிராமம் ஆக்குறது அது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள அது வந்து லயத்தை. எங்களுக்கு தேவை மக்கள் 200 வருஷமாக லயத்தில் இருந்தாங்க, அது லயத்தை வேணான்னு சொல்லி 8 7 பேச்சா 10 பேச்சா கொடுத்து புதிய கிராமம் ஆக்குறது தான் எங்களோட நோக்கம் வந்து. அதனால நாங்கள் சஜித் மேலே நம்பிக்கை இருக்கு, அவர் செய்வான்னு சொல்லி. இப்படி தானே 2 வருஷ காலமாக சஜித் பிரேமதாஸ் நல்லோம் போன கிழமை போயிட்டு மீட்டிங்கில் ஏறி அவர் தான் தங்கம் கிங்கன்னு காட்சி போட்டு இன்னைக்கு தான் நாட்டுக்காக போனேன்னா எவன் ஒத்துக்குறோம்? மக்கள் மடைங்களா? 2 வருஷம் இருந்தவங்களுக்கு தெரியாதா? அதனால பேசுறவங்க பேசலாம், சரியா? துரோகிகளுக்கு எனக்கு பதில் சொல்ல முடியாது. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, எங்க மேல மக்கள் நம்பிக்கை இருக்காங்க. நான் வந்து 2004 அரசியலுக்கு வந்தேன். இந்த வாரம் தோல்வி அடையலை. நான் வந்து எதில் கேட்டாலும் வெல்லுவேன், தனியாக கேட்டாலும் வெல்லுவேன் ஊரில் மாவட்டத்தில். அது மக்கள் எனக்கு வாக்களிப்பாங்க. அதனால் என்னை பற்றி மக்களுக்கு நல்லா தெரியும் எனக்குதா. அதனால் இந்த சஜித் பிரேமதாஸ் வரைக்கும் எங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் செஞ்சு கொடுப்போம் மக்களுக்கு வந்து. நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம். ஓகே, அரசாங்கத்தில் வந்து அரசாங்க தரப்பில் இருக்காங்க, தங்க கடத்தினவங்க இருக்கிறாங்க, தங்க அறுத்தவங்க இருக்கிறாங்க, கரம்போட் திருடினவங்க இருக்கிறாங்க, நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டினவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி கள்ள கூட்டம் தான் இருக்கு வந்து. ஆகவே எதிர்கட்சியில் அப்படி கூட்டம் இல்லை வந்து. இவர் சொல்கிற மாதிரி இந்த டீமுக்கு ஒன்றும் செய்ய தெரியாது, சஜித் பிரேமதாஸா வந்து திரும்ப போலிங் வரும், இதெல்லாம் உங்களோட ஏன்னா மக்கள் மத்தியில் பிரச்சாரம் கொண்டு போகிறாங்க. அதனால் நான் தான் செஞ்சேன் போயிட்டு ஜனாதிபதி எல்லாத்தையும் போகிறாரு. ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கிற தயார் இல்லை. இன்னைக்கு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு ஒரு சில பேர் தான் நல்லா இருக்கிறாங்க. கிராமத்தில் போனால் காலை சாப்பிட கொஞ்சம் இருங்க வரேன் நான் பேச முடிச்ச கேளுங்க.
நான் பிடிச்ச மாதிரி இருக்கேன். நீங்க மூணு அதனால நிமிஷம் நான் தான் முடிக்கிறாங்க மச்சான். செஞ்சேன் போயிட்டு பிச்சை எடுக்கிறவன் பிச்சைக்காரன் கேட்கிறவன் பிச்சை போடுமா ஜனாதிபதி எல்லா இடத்துக்கு போயிட்டு மக்கள் அதுக்கு தயார் இல்ல மச்சான், சொல்றேன் சரிங்க ஐயா. நீங்க 2 பேர்ல 3 பேர் எல்லாரும் போயிட்டு ஐயா சஜித் பிரேமதாசா நல்ல கும்பிட்டீங்க ஐயோ படுத்தான் தெய்வம் நீங்க இப்போ போயிட்டு ஜனாதிபதி தெய்வம் இல்ல மாட்டேன். எங்களுக்கு மார்க்கத்துல தெய்வம் ஒன்றுதான். இஸ்லாமிய முஸ்லிம்களுக்கு ஒரு மார்க்கத்துல ஒன்றுதான் எங்களுக்கு மார்க்கம். யாரு நேர்மையான அரசு செய்யறான்னு சொல்லி அடுத்த தேர்தல எத்தனை பேர் பார்லமெண்ட்டுக்கு வராங்கன்னு தெரியாது சரியா. ஆனா நான் வருவேன். நான் சொல்றேன் அடி சொல்லிட்டு போறேன். அடுத்த பேர் வந்து சொல்றேன் உங்களுக்கு நான் வந்துட்டேன்னு சொல்லி. அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து நேர்மையான சஜித் பிரேமதாசா அவர் மேலே எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாது. அங்கே கலவெடுத்தார் இங்கே கலவெடுத்தார் சொல்ல முடியாது. அதே அவரை ஏதாவது பேசுனா அதை போட்டு மீம்ஸ் போட்டு அடிக்கலாம் ஒழிய அவர் எங்கள் நம்பிக்கை இருக்கு அவர் வந்தால் நாட்டை செய்வார்னு சொல்லி அவரோட இன்னைக்கு அவரோட பொருளாதார இதில் வந்திருக்காரு. ஹரிஷா இருக்காரு, எரான் இருக்காரு. அவங்க மச்சான் போன முறை ஓடி நாக்கள் மச்சான் நீ செல்லு ஆக்கத்தான் ஓடின மச்சான். என்ன மச்சான் ஓடாம ராஜபக்ச குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு என்ன மச்சான் இன்னைக்கு மச்சான் இன்னைக்கு நாமல் தாரோட மச்சான் டீல், நாமல் தாரோட டீல் ரணில தோக்கடிச்சோம் தாரோட டீல். நீங்க எல்லாம் போ மச்சான் நாமல் இன்னைக்கு தாரோட டீல் ரணில தோக்கடிச்சோம் இன்னைக்கு சதி போட்ட தாரு நாமல் தாரோட டீல். ரணில் கால கும்பிடு வந்திருக்கீங்க மச்சான். நாங்க கும்பிட மாட்டோம் மச்சான். நாங்களா மச்சான் நீ 7 மீட்டர் ரன்வர் அலியா தனியா ஓய் நான் அன்றாதபுரத்துல கேட்டு மச்சான். ஓய் நான் அன்றாதபுரத்துல ஒரு சிறுபான்மை கட்சியில வந்தவன். 96% பெரும்பான்மை சமூகத்துல 4% சிறுபான்மை. ஐயோ மச்சான் டிஸ்ட்ரிக்ட்ல முதல் மச்சான் டிஸ்ட்ரிக்ட்ல முதல் அடுத்த முறை டிஸ்ட்ரிக்ட்ல முதல் மச்சான். ராஜபக்ச கோட்டாட உபதேசக பொருளாதார அது இல்லையா இருக்கான்னு சொல்லு. அதுக்கு பதில சொல்லு. அவர் வந்து இங்க பொருளாதார அவரை தான் மெயினா வச்சிருக்காரு இவரு. அவரை நீ சொல்லிக்கிட்டு இருக்க எங்களுக்கு தெரியும் அவரை மெயினா வைக்கணும் சொல்லி. அதனால வந்து எங்களுக்கு நல்லா தெரியும் சஜித் பிரேமதாசா வந்தா நேர்மையான அரசியல் நடக்கும். ஊழல்வாதிகள்லாம் நான் நினைக்கிறேன் வெளிக்கடல தான் நிக்கணும். அந்த மாதிரி ரெடியா இருக்கணும் ஊழல்வாதிகள் வெளிக்கடல நிக்கிறதுக்கு வந்து. நன்றி திகா. அடுத்து வேலுக்குமார். நன்றி. ஒரு விடயத்தை கூற வேண்டும். இந்த நாடு ஜனநாயக நாடு. இந்த நாட்டிலே இருப்பது ஒரு ஜனநாயக அரசாங்கம். ஒவ்வொரு தனிநபருக்கும் ஜனநாயக ரீதியாக தன்னுடைய கருத்தை சொல்வதற்கு, அதே போல தன்னுடைய முடிவை எடுப்பதற்கு, தன்னுடைய வாக்கை பயன்படுத்துவதற்கு ஜனநாயக ரீதியான உரிமை வந்து காணப்படுகின்றது. அதனை யாரும் வந்து தங்களுடைய பலாத்காரத்தின் மூலமோ அல்லது தாங்களினுடைய குரல்களை உயர்த்தி பேசுவதன் மூலமாகவோ அல்லது தங்களினுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தியோ வந்து அதனை வந்து யாரும் பறிக்க முடியாது, யாரும் தட்டி கழிக்க முடியாது. ஆகவே வந்து இஷாக் அவர்கள் சொன்னது போல கண்டி மாவட்டம் என்பது ஏறக்குறைய 15 ஆண்டு காலம் வந்து பாராளுமன்ற உறுப்புரிமை ஒன்றினை தமிழர் ஒருவரால் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. அவே 2010ஆம் ஆண்டில் இன்று வந்து இந்த குப்பை கதை பேசுகின்றவர்கள் வந்து 28,000 வாக்கை எடுத்துவிட்டு கண்டி தமிழர்கள் துரோகிகள், இனி கண்டிக்கு நான் காலடி வைக்க மாட்டேன் என அந்த 28,000 வாக்குகளுக்கு எந்த விதமான பொறுப்பு கூறாமல் வந்து புறம் காட்டிவிட்டு ஓடியவர்கள் இன்று கண்டி தமிழர்களின் நிலை பற்றி பேசுவது வந்து வேடிக்கையாக வந்து காணப்படுகின்றது. அவே கண்டியில் இருப்பது வெறுமனே வந்து தமிழ் பேசக்கூடிய சமூகம் 15%, ஏறக்குறைய வந்து தமிழ் பேசக்கூடிய சமூகம் 20%, அதிலே ஏறக்குறைய தமிழ் மக்கள் என்பது 8%. அதற்குள் தான் நாங்கள் வந்து எங்களினுடைய வந்து அந்த உறுப்புரிமையை பாதுகாத்துக் கொள்கின்றோம். அவே எந்த பிரச்சனையும் இல்லை. என்னை பொறுத்தவரையிலே வந்து அடுத்த முறை பாராளுமன்றத்திற்கு வருகின்றோம், அடுத்த முறை அமைச்சை பெறுகின்றோம் என்பதை தாண்டி அதற்கு முதல் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே இந்த நாட்டுக்கு சரியான தலைவரை நாங்கள் வந்து தெரிந்தெடுத்து கொடுக்க வேண்டும். அதன் போது நாடு இருக்கும். நாடு இருந்தால் தான் தேர்தல் இருக்கும். தேர்தல் இருந்தால் நாங்கள் கண்டியில இருந்து மனோகணசே ஓடியாண்டாரு, தோல்வின்னு ஓடியாண்டாரு. இப்பதான் உங்களுக்கு தெரியுது. இப்பதான் பேசுறாரு. 5 வருஷமா அவர் நல்லோம்.
5 வருஷமா அவர் நல்லோம். இப்பதான் தெரியுது அவர் கண்டியில இருந்து 38,000 வாக்குல 28,000 வாக்குல எடுத்துக்கிட்டு திரும்ப வந்து படுத்துட்டாரு சொல்லி தெரியுது. 5 வருடத்துக்கு முதல் இல்ல 10 வருடத்துக்கு 10 நல்லோம். அப்ப மனோகணேசன் நல்லோம். சீட் கொடுக்க நல்லோம். 14 வருடத்துக்கு இப்ப எல்லாம் மனோகணேசன் துரோகி டீல் போட்டவர். இப்ப 10-14 வருடத்திற்கு முதல் இருந்தே வந்து அது தெரிந்த வெளிப்படையான அப்பட்டமான விடயம் தான் 10-14 வருடத்திற்கு முதல் இருந்தே. அதே மறுபக்கம் இன்றுதான் அவருக்கும் நாங்க குப்பைன்னு வந்து தெரியுது. அதே மறுபக்கம் எங்களுக்கு இப்பதான் தெரிய வருதுன்னு சொல்றவர்கள் மறுபக்கம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போதுதான் எங்களை குப்பை என்று தெரியுது. அவை நான் நினைக்கிறேன் என்னுடைய காலம் முடிவடையுது. இல்லை காலம் இருக்குது. அவே நாங்கள் வந்து கடந்த காலம் முழுவதும் பார்த்தோம். கடந்த 2 வருட காலங்களுக்கு மேலாக இந்த நாட்டிலே எங்களினுடைய மக்களினுடைய கூலி அதிகரிப்பு தொடர்பான வந்து ஒரு போராட்டம் இருந்தது. பாராளுமன்றத்துக்குள்ளும் சரி வெளியிலும் சரி விவாதங்களிலும் சரி என்னுடைய முழு பங்களிப்பை அதன் போது வழங்கி இருக்கின்றேன். ஆனால் எதிர்கட்சியில் இருப்பவர்கள் சம்பளம் உயர்ந்து விட்டால் மக்கள் அந்த பக்கம் போய்விடுவார்கள், மக்கள் அந்த பக்கம் வாக்களித்து விடுவார்கள், அரசாங்கம் வெற்றி பெற்று விடும் என இந்த சம்பள அதிகரிப்பு நடைபெறுவதற்கு எந்த பங்களிப்பையுமே வழங்காதிருந்து விட்டு இப்போது தேர்தல் வந்தவுடன் முந்தி அடித்துக் கொண்டு வருவதை பார்க்கின்ற போது அது அதை விட வேடிக்கையா இருக்கு. பாராளுமன்றத்தில் போயிட்டு பேசுறவங்க எத்தனை நாள் பாராளுமன்றம் வந்திருக்காங்க? யாரு பேசலன்னு பாராளுமன்ற என்சாட்டை எடுப்போமா இருந்தா வெளி விவாதங்களை எடுப்போமா இருந்தா பாத்துக்கலாம். நன்றி நன்றி வேலுக்குமார். எனக்குள்ள ஒரே ஒரு சந்தேகம். 2020 பதிலை கேட்டுட்டு என்னன்னா மலையகத்துல தலைவர்கள் ஒன்று சிலர் சொல்றாங்க. அன்றகுமார் என்ன செஞ்சு கேளுங்க, இவங்க என்ன செய்ய கேளுங்க. மலையகத்துல 200 வருஷ காலமாக உண்மையில மக்கள் கஷ்டப்படுறாங்க உறவு. ஆனா இன்னைக்கு மலைய மக்கள் அப்படி இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய இடத்துல வந்திருக்காங்க. இன்னைக்கு சாதாரண திகாம்பரம் இன்னைக்கு தோட்டத்தில் பிறந்தாலும் லைஃப்ல பிறந்தாலே இன்னைக்கு நான் பாராளுமன்றத்தில் இருக்கிறேன். வழங்குதா நிறைய இந்த அமைச்சர் எடுத்து 10,000க்கு மேலே வீடு கட்டி கொடுத்துருக்கோம். நம்ம குழந்தைகள் பராமரிப்பில் கொடுத்துருக்கோம், சுத்தமான தடி கொண்டு கொடுத்துருக்கோம். அது மாதிரி நல்ல விஷயங்கள் செஞ்சு வந்திருக்கோம். நம்ம இவங்க நினைக்கிறோமோ ஒன்றும் செய்யாமல் இல்லை. எத்தனையோ தலைவர்கள் மலையத்தில் இருந்தாங்க. 5 லட்சம் பேருக்கு 2 பிரதேச சபை இருந்துச்சு. நாங்கள் அதை 6 ஆக்கி கொடுத்துருக்கோம். நாங்கள் 2 மஸ்கலேவில் ஒரு 2 ஏஜிடிஸ் தான் இருந்துச்சு. இப்போ 4 ஆகி கொடுத்துருக்கோம். நம்ம அந்த மாதிரி நல்ல விஷயம் செஞ்சுருக்கோம். இவங்க செய்கிற மாதிரி இல்லை. இவங்க வாய் எடுத்தோன்னு போய் தான் சொல்கிறாங்கன்னு கேட்டால் சஜித் வந்து 6,000 கோடி ஊழல் செஞ்சாராம். எங்க அவருக்கு செஞ்ச 6,000 கோடி ஊழல் செஞ்சாரு? கொஞ்சம் ஒண்ணுமே தெரியாம அதனால வந்து கொஞ்சம் சொல்றேன் நானு. அதனால வந்து ஒண்ணு இல்ல பாப்பமே என்ன செய்யறாங்க. யார் நல்ல விஷயங்கள் சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மலைகளிலே இதுவரைக்கும் அந்த வேலை செய்கின்ற அந்த தாய்மாருக்கு சகோதரிகளுக்கு பயன்படுத்துவதற்கு கழிவறை இல்லை என்பது நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா இல்லையா? நான் சொல்றேன் இல்லைங்க. எல்லாம் இங்கே வாங்க, நான் சொல்கிறேன். மலையகத்தில் அந்த தோட்டத்தில் கழிவறை இல்லாத ஏற்றுக்கொள்கிறோம். அது கம்பெனி செஞ்சு கொடுக்கணும். வந்து கேளுங்க. ஒன்றுமே கழிவறை ஒன்றும் கட்டலை, வீடு கட்டலை, பிள்ளைக்கு பராமரிப்பு கட்டலை, பாடசாலை கட்டலை, இதெல்லாம் சொல்லாதீங்க. இதெல்லாம் இன்னைக்கு எத்தனையோ கட்டியிருக்கு மலையத்தில் வந்து. ஆனால் எந்த அரசாங்கம் வந்தாலும் மலையத்துக்கு 3 பில்லியனுக்கு மேலே கொடுக்க மாட்டானுங்க. எல்லாம் அவங்களுக்கு இவங்க எத்தனை பில்லியன் கொடுப்பாங்க பார்ப்போமே. என்ன தராங்க செஞ்சாங்க வாங்கினதுக்கு? உங்களுக்கு வந்து பெர்மிட் எடுக்கலையா? வீணா போறதுக்கு ஜேபி பதில் சொல்லணும். 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சே கொண்டு வந்து அவங்க, நாங்க இல்ல.
மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்திலும் இருந்து அமைச்சரவையில பதவி வாங்கத்தான். அப்ப என்னத்தையா பேசுறீங்க? அப்ப சரி, இப்ப எனக்கான சந்தர்ப்பம் திகாம்பரம் அவர்களே, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தாங்க. ஐயா இவங்க பேசியதுக்கு சரி ஐயா சரி வராது. சரி, சரி வருமா இல்லையான்னு சரி, நன்றி 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 நன்றி. கிருஷ்ணானோ, உங்களுடைய கேள்வி கேளுங்க. கிருஷ்ணானோ, நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய அடுத்த கருத்துல சொல்லுங்க. பிரத்யேக டைம் ஒன்று தருவாங்க. வேலுக்குமார் அவர்களை கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம். ஜனாதிபதியா வந்தாலும் சவால் இருக்குது நாட்டுல. 2028 மட்டும் கடன் கட்டல, 2028 பிறகு கடன் கட்டணும் வந்து விளங்குதா? உடனடியா உற்பத்தி அரசியல உடனே தூக்கி வச்சிட முடியாது எல்லாம் உங்களுக்கு. அது சரி. நான் வேலுக்குமார் அவர்களே, என்னுடைய சந்தேகம் என்னவென்றா காட்டி வர வேண்டியதான் வந்து, அதாவது நீங்கள் சொன்னீர்கள் ஒரு சிறந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிப்பது, அவர் ஒரு சிறந்த தலைவர், அவர் தான் நாட்டை கொண்டு போகக்கூடிய முக்கியமான ஒருத்தர் என்று சொன்னீங்க. நான் கேட்கறது 2022 ஆண்டு மக்கள் வந்து லைன்ல நின்று பிரச்சனை வரக்குள்ள மனுஷ நாணயக்காரவையும் ஹரின் பெர்னாண்டோவும் போயிட்டு சேர்ந்து கொண்டாங்க அவரோட. அப்ப அமைதியா இருந்த நீங்க, கட்டுப்பணம் செலுத்தும் வரைக்கும் அமைதியா இருந்த நீங்க, வேட்புமனு தாக்கல் அன்றைக்கு, அதாவது 15ஆம் தேதி நீங்க இடம் மாறிட்டீங்க. அப்படி எப்படி உங்களுக்கு அப்படி ஒரு ஞான உதயம் பிறந்தது? நல்ல கேள்வி. 2022 ஆண்டு இந்த பாராளுமன்றத்தினூடாக இந்த மாற்றம் இடம்பெறுகின்ற போது வந்து மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அவர்களுடைய அணி இந்த அரசாங்கத்துக்குள் ஒரு பங்காளியாக வந்து காணப்பட்டது. 2020 ஆண்டு தேர்தல் நடைபெறுகின்ற போது மற்றவர்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியும் வந்து சஜித் பிரேமதாச வெற்றி பெற போறதில்லை, கோட்டாபே ராஜபக்ச தான் வெற்றி பெற போறாருங்கிறது தெரியும். ஆனால் நாங்கள் வந்து அந்த கேம்புக்கு போகக்கூடிய எங்களோட நிலைமை வந்து கிடையாது. ஏன்னா ராஜபக்சாக்களோடு எங்களுக்கு கொள்கை ரீதியாக எனக்கு மற்றவர்கள் எத்தகையதோ நாங்கள் பயணம் செய்ததுக்கு வந்து முடியாது. அவை அந்த அவகாசம் வந்து இந்த தேர்தலினுடைய இறுதி கட்டத்திலே தான் அந்த அவகாசம் வந்து வருது. மற்றது யார் யார் இதிலே போட்டியிடுகின்றார்கள், போட்டியிடுகிறவர்களை பார்த்து தான் யார் வந்து இந்த நாட்டை நடத்தக்கூடியவர்னு பார்க்க முடியும். இவரை விட தகமை மிக்க ஒருவர் வந்திருப்பாராக இருந்தால் அவருக்கு ஆதரவை கொடுத்திருக்கலாம். அவை ஒப்பீட்டு ரீதியிலே உள்ளவர்களில் நல்லவரை, உள்ளவர்களில் வல்லவரை, உள்ளவர்களில் சரியானவரை தெரிவு செய்ய வேண்டிய நிலைக்கு நாங்கள் வந்து என்ன செய்கிறோம்னா தள்ளப்படுறோம். அவை அந்த தெரிவினை நான் வந்து அந்த நேரம் தான் எடுக்கலாம். 2 வருஷத்துக்கு முதல் எடுக்கிறதுக்கு எனக்கு ஞானம் இல்லை. அதாவது ஆக்கள் கஷ்டப்படக்குள்ள உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஞானம் வரல. அதாவது பொருளாதார ஞான பார்வை இல்லை. 2 வருஷத்துக்கு முதல் இதுக்கு மேல ஒரு புதிய ஒரு தலைமைத்துவம் வரும், இதுக்கு மேல ஒரு தலைமைத்துவம் வருங்கிறது தெளிவாக உங்களுக்கு சொன்னேன். அதன் போது கேம்ப்ல இருந்தது மஹிந்த ராஜபக்சாக்கள். அந்த அவர்கள் வந்து 2 வருஷத்துல வெளியிலே போன பிறகுதான் வந்து கொள்கை ரீதியாக எங்களுக்கு வந்து இந்த இருக்கிற 39 வேட்பாளர்களில் யாருக்கு நாங்க ஆதரவு கொடுக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு வழங்குவதில் பெரும்பான்மையாளர்கள் நீங்கள் சொன்ன அந்த கேம்பில் உள்ளவர்கள் தான். 92 பேர் இருக்கிறார். நான் ஆரம்பத்திலே தெளிவா சொன்னேன், இந்த தேர்தல் தலைவரை தெரிவு செய்யும் தேர்தல், யார் வேணாலும் ஆதரவு வழங்கலாம். தலைவரை தெரிவு செய்த பிறகு மக்கள் வந்து அரசாங்கத்தை தெரிவு செய்யலாம். சரி, அப்படியானால் இப்போது ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுகிறாரோ தோல்வி அடைகிறாரோ அது தெரியாது. தேர்தலுக்கு பின்னர் ஒரு பொது தேர்தல் வரும், பாராளுமன்ற தேர்தல். அப்போது நீங்கள் எந்த கட்சியில் போட்டியிடுவீர்கள்? நிச்சயமாக நாங்கள் வந்து நாளை இந்த வாரத்துக்குள் நாங்கள் வந்து மலையகத்திலே மூடப்பட்டிருக்கின்றவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கக்கூடிய வகையிலே ஒரு மலையகத்தில் இருந்து ஒரு புதிய கூட்டணி உதயமாகும். அது மலையகத்திற்கு இருக்கக்கூடிய 3வது மாற்று சக்தியாக வரும். அது ஜனநாயக ரீதியான ஒரு கூட்டணியாக இருக்கும். அங்கே அராஜகம் இருக்காது, அடாவடித்தனங்கள் இருக்காது, அடக்குமுறை இருக்காது. தமிழ் முற்போக்கு கூட்டணியிலே திருப்பி நீங்கள் காலடி வைக்க போவதில்லை. இப்போது இருக்கின்ற இந்த கட்டமைப்புக்குள் நான் காலடி வைக்கப் போவதில்லை. கட்டாயமாக அந்த கட்டமைப்பு மாறும். நாங்கள் கட்டி எழுப்பிய கூட்டணி அது, எங்களுக்கு அதில் உரிமை இருக்கு. நாங்கள் உழைச்சிருக்கிறோம், நாங்கள் பாடுபட்டு இருக்கிறோம். நிச்சயமாக காலமும் இயற்கையும் அந்த கூட்டணியை எங்கட கைக்கு கொண்டு வந்து தரும். ஒரு திகாம்பரத்தில் சொல்லிவிட்டு வருவோம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆரம்பிக்கப்பட்ட இவ்வளவு காலம்? 2015 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இதுவரை ஏனைய எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிற, அதாவது ஈவன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட இருக்கின்ற அந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு தான் அந்த கட்சிகள் பதிவு செய்யப்படாமை. நீங்கள் கடந்த தேர்தல் காலங்களில் இந்த இவ்வாறு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றீர்கள், கட்சி பதிவு செய்யப்பட போகின்றது. அந்த ஆண்டு இருந்துச்சு, இன்னும்
பதிவு எங்க செய்யப்பட கட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கு. தலைமைத்துவம் உங்கள் தலைமைத்துவம் தொடர்ச்சியும் அதே தலைமைத்துவத்தோடு இருக்கின்றது. கட்டாயமாக. அதாவது கட்சிக்கு ஒரு யாப்பு இருக்க வேண்டும். ஒரு ஜனநாயக கட்சி யாப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு எங்க கட்சி. இதுல எங்க சின்னமும் வந்து லைட் முற்போக்கு கூட்டணியில நீங்க ஒரு தலைவரை வரணும்னு நீங்க ஒரு நாளும் யோசிக்கிறீங்க? என்னைய பொறுத்தளவுல தலைவரா நாங்க வரணும்னா மக்கள் தேர்ந்தெடுக்கணும். வந்து இல்லைங்க, மக்களால தேர்ந்தெடுக்கணும். நம்ம போயிட்டு நான் தலைவர்னு சொல்லி இருக்க முடியாது. வந்து நுவர்லியா மாவட்டத்தில் அதிகப்படியான வாக்கோட நீங்க வெற்றி பெற்றுட்டீங்கன்னா உங்களுக்கு தலைவர் பதவி கிடைக்குமா? அந்த கட்சியில தலைவர் செயலாளர் யாரும் கொடுக்குறாங்க பாருங்க. நாங்க தெளிவா இருக்கிறோம். மனோ கணேசன், நான் வந்து மனோ கணேசன் எனக்கு சில முரண்பாடெல்லாம் வரும், அப்பப்போ பேசிக்கொள்வோம். ஆனா அந்த மனுஷன் டீல்காரர் இல்ல, டீல் போடுற ஆள் கிடையாது. அந்த டீல் போட்டிருந்தா எப்பயும் எங்கெங்கே போயிட்டு. அப்படி என்றால் உங்களை கட்சியை பொறுத்தவரையில முதல்ல அரவிந்தகுமார் வெளியேறினார். எல்லாத்துக்கும் முதல் திலகராஜ். நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன் கூட்டணியில. அது மனோ கணேசன் அவர்களுக்கும் தெரியும், அழகும் தெரியும். போனவங்களும் எடுக்கிறது இல்ல. அதான் உங்கள் கட்சியிலும் திலகராஜ் வெளியேறினாரா வெளியேற்றப்பட்டார் என்று எங்களுக்கு தெரியாது, அவர் இல்லை. அடுத்ததாக அரவிந்தகுமார் வெளியேறினார். இன்னொரு குமார் வேலுக்குமார் வெளியேறி இருக்கின்றார். இன்னும் ஏதாவது குமார்கள் வெளியேறுவதற்கு இருக்கிறார்களா? வெளியேறி இருக்கிறார். யாரும் வெளியேறலாம். வெளியேறின பிறகு ஒரு காரணத்தை சொல்லலாம் எல்லாம் உங்களுக்கு. அதை வாங்கிட்டு ஒரு காரணத்தை சொல்லலாம். அது மக்களுக்கு தெரியும் தானே என்ன சொல்லி. அதனால நாங்க தெளிவா இருக்கிறோம். கூட்டணியில இருந்து யாரும் வெளியே போனாலும் எடுக்கிறதுன்னு சொல்லி. ஆனா இப்ப தலைவர் மட்டும் இருக்கீங்களா, மத்தாக்களும் ஊரரா போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு ஜனநாயகம் இல்லையா உங்களோட கட்சிக்குள்ள? இல்லைங்கள, ஜனநாயகம் நாங்க இருக்கிறோம். வந்து கூட்டணி போகுது. வந்து கூட்டணி வெளியே போயிட்டு ஒரு காரணத்துக்கு நாங்க என்ன செய்வோம்? வந்து கூட்டணி தேவை, வெளியில போயிட்டு என்ன சரி வாங்கிட்டு டீல போட்டுக்கிட்டு இதை விட்டு இல்ல வெளியில போயிட்டு வாங்கிக்கிட்டு சொன்னதுக்கு விட சொல்லணும். நான் ஒரு விஷயத்தை அவர்கள் கேட்கின்றேன். நீங்கள் 2015ஆம் ஆண்டு தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஒரு காலத்தை எடுத்துக்கொள்வோம். திகாம்பரத்தினுடைய 2010ஆம் ஆண்டிலிருந்து நீங்களும் இதே மஹிந்த ராஜபக்சோடு 2014ஆம் ஆண்டு சேர்ந்தீர்கள். நான் மஹிந்தோட போனேன், மக்களுக்கு வேலை செஞ்சேன். என்னை மக்கள் நீங்கள் செல்கின்ற போது அது கொள்கைக்காக போறது, மற்றவர்கள் சென்றால் அது வந்து டீலுக்கான போறது. சொல்றேன், நான் சொல்ல கட்சியை நாங்க முடிவெடுத்தோம். நான் தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்கல. மனோ கணேசன் வர இல்லையா? நீங்களும் ராதாகிருஷ்ணன் நீங்கள் மட்டும் தான் சொன்னீர்கள். நீங்க மனோ கணேசன் அந்த அமைச்சருக்கு போகல இல்ல. எங்க கூட்டணி கிடையாது, புரிஞ்சுக்கொள்ளுங்க. அன்னைக்கு தொழிலாளர் இருந்துச்சு. நான் கட்சியை முடிவெடுத்து போனோம். தனிப்பட்ட திகாம்பரம் போகல. அதனாலதான் கட்சியா முடிவெடுத்தனாலதான் மக்கள் ஏத்துக்கிட்டு கட்சி எனக்கு வேலை செஞ்சு வெற்றி பெற செஞ்சாங்க. அது புரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்க வந்து. ஆனா அதே அடுத்து வந்த எலெக்ஷன்ல நீங்க திரும்ப யூஎன்பில போயிட்டு ஓட்டு கேட்டீங்க. அதுதானே சொல்றேன் உங்களுக்கு. மக்களுக்கு வேலை செஞ்சு அந்த கவர்மெண்டோட போயிருக்கலாமே. ஒரு கட்சியா ஒட்டுமொத்தமாக நீங்கள் இறுதியிலே அடுத்த தேர்தலில் கட்சியா முடிவெடுத்து போகலாம். வேற என்ன சாணக்கியம் தான். வேற என்ன துறையமாய் நிப்பாட சொல்லுங்க. பாரகுமார் வேலு எங்க கிட்ட இருந்த வேலுக்குமார் பாரகுமார் இப்படி போனா துரோகம். அதனால வந்து அன்னைக்கு திலகராஜ வந்து நீங்க எல்லாம் சேர்ந்து 2 கோடி ரூபாய் வந்து கேட்டார். சேர்ந்து ரைட், அதுக்கு விடை அளிக்கல. இன்னும் 2 கோடி யாரா கேட்டது? என்னுடைய சொந்த காசு செலவழிச்சு இவர் மட்டும் சொல்லுவாரு. நாங்க சொன்னா இவருக்கு இது. இவர் மட்டும் சொல்லுவாரு. திகாம்பரம் உட்காருங்க. இவர் மட்டும் சொல்லுவாரு. திகாம்பரம் எங்கட ப்ரோகிராம் தான் வந்திருக்கீங்க. நீங்களே தேவையில்லாம சண்டை பிடிக்கிறீங்க. வாங்க வாங்க வாங்க. வேலுக்குமார் இருக்கலாம். இல்ல சரி, நான் இந்த நிகழ்ச்சி வேலுக்குமார் உட்காருங்க. தயவு செய்து இந்த வார்த்தைகளை நாங்க நாகரீகமா பயன்படுத்த வேண்டும். தண்ணி ஒன்று கொடுங்க. இங்க இருக்கு தண்ணி. ஊத்துங்க தண்ணிய.
மீண்டும் சமர் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. இடைவேளையின் பின்னர் குறிப்பாக கருத்துக்களால் வெல்ல வேண்டும். இது ஒரு ஜனநாயக நிகழ்ச்சி. அனைவரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வார்த்தைகள் நாகரிகமாக இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து முன்கொண்டு செல்வோம். குறிப்பாக பாராளுமன்றத்துக்கு தங்களுடைய வாக்குகளை அளித்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பியவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தயவு செய்து நாங்கள் எங்களுடைய உணர்ச்சிகளை மட்டுப்படுத்திக் கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். மயூரன், இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், நாங்கள் இந்த நிகழ்ச்சியை வடிவமைக்கின்ற போது மக்களுக்கு கருத்துக்களை கொண்டு செல்கின்ற நிகழ்ச்சியாகவும், ஒரு தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு காத்திரமாக பல கட்சிகள், அதாவது பல கட்சிகளுக்கு இடையிலே உள்ள கருத்து வேறுபாடுகளை வெளிக்கொண்டுவதற்கும் அந்த கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறுவதற்குமான ஒரு களமாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வடிவமைத்திருந்தோம். எனவே இந்த நிகழ்ச்சி மக்களுக்கான நிகழ்ச்சி. நாங்கள் யார் என்று கேட்டால், நீங்கள் இந்த பக்கம் என்று சொல்லி எங்கள் மீது நீங்கள் விரல்களை நீட்டினால் நாங்கள் மக்களின் பக்கம். எனவே எங்கள் மத்தியிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு கேள்வியும் சாதாரணமாக மக்கள் என்ன கேள்வியை கேட்கின்றார்களோ அது எங்கள் வாயால் உங்கள் மத்தியிலே முன்வைக்கப்படுகின்றது. நாங்கள் எந்த கட்சி சார்பாகவும் இந்த கேள்விகளை கேட்கவில்லை. எனவே ஒரு ஆரோக்கியமிக்க ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைய வேண்டும். இது ஒரு ஜனநாயக நிகழ்ச்சி. எனவே எங்கள் ஜெஃப்ரி சொன்னது போல கருத்துக்களால் வெல்வோம், கருத்துக்களால் மோதிக்கொள்வோம். தனிப்பட்ட ரீதியிலே ஒரு உடல் ரீதியான மோதல்களை நாங்கள் இங்கே எதிர்பார்க்கவில்லை. தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்கு உங்கள் பங்களிப்பை எதிர்பார்க்கின்றோம். இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக கொண்டு செல்லப்படும். எனவே ஜெஃப்ரி, நிகழ்ச்சி தொடரலாம். பார்லிமெண்ட் உறுப்பினர் வேலுக்குமார், இன்றைய இந்த நிகழ்ச்சி நான் எடுத்திருக்கக்கூடிய தீர்மானத்துக்கான காரணத்தை மக்களுக்கு வெளிப்படுத்தும் என நான் நம்புகின்றேன். அதே நேரத்திலே என் மீது வைக்கக்கூடிய எந்த குற்றச்சாட்டாகவும் இருக்கலாம். அதனை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றேன். அதனை உறுதிப்படுத்தி அதனை ஆதாரத்துடன் உறுதிப்படுத்துவார்களாக இருந்தால் நான் எந்த சந்தர்ப்பத்திலுமே இந்த அரசியல் களத்திலிருந்து வெளியேறுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். இவ்வாறான கடந்த 10 ஆண்டுகளிலே நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளிலே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். மாற்று கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கி இருக்கின்றோம். மாற்று கருத்துகளோடு நாங்கள் மோதி இருக்கின்றோம். அதற்கான எங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லி இருக்கின்றோம். அவே எங்களுடைய கருத்துக்களை அடாவடித்தனங்களாலோ அராஜகத்தாலோ ஒருபோதும் நிறுத்த முடியாது. மரணம் என்பது ஒரு நாள் தான். அவே அதனை சந்திப்பதற்கு நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் தயாராக இருக்கின்றோம். அவை குரலை அடக்கி ஆள முடியாது. மலையக மக்களினது உண்மை குரலாக, மலையக மக்களினது உரிமை குரலாக இன்னும் பல உண்மைகள் இன்னும் முன்வருகின்ற நாட்களிலே வெளிவரும். அதனை நாங்கள் சொல்வோம். அதனோடு நாங்கள் நிறுத்திவிட மாட்டோம். மலையக மக்களுக்குரிய அவர்களினுடைய விடிவுக்குரிய தேவைகளை, அவர்களினுடைய விடிவுக்குரிய அபிலாசைகளை நாங்கள் இன்றைய ஜனாதிபதியும் நாளைய ஜனாதிபதியும் இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ரணிலிடம் நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம், கலந்தாலோசித்திருக்கின்றோம். அவர் அதனை ஆவணப்படுத்தி எங்களுக்கு கையொப்பமிட்டு என்னிடம் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஆவே இந்த மலையகத்திலே தற்போது ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது. கல்வி கற்ற, அதே போல ஆளுமை உடைய, இந்த சமூகத்துக்கு புதிய கருத்துக்களை சொல்லக்கூடிய, புது வேலை திட்டங்களை செய்யக்கூடியவர்களுக்கு இடமளிக்கக்கூடிய கட்சிகள் இல்லை, இடமளிக்கக்கூடிய கூட்டணிகள் இல்லை. அவை சிலரினுடைய அதிகாரத்துக்கு கீழ் கட்டுப்படுத்தப்பட்டு அதற்கு கீழ் இருக்க வேண்டிய நிலைமைக்கு உட்பட்ட கட்சிகளும் கூட்டணிகளுமே இன்று மலையகத்திலே இருக்கின்றது. அதனால் ஏராளமான முற்போக்கு சிந்தனையாளர்கள் இன்று இந்த உண்மையான அரசியல் களத்துக்குள் உள்வர முடியாமல், அதற்கான வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அத்தகையவர்கள் உள்வரக்கூடிய ஒரு புதிய கூட்டணி மலையகத்திலே மலரும். அத்தகைய அந்த முற்போக்கு சார்ந்தவர்களை அவர்களிலே உள்வாங்கி அவர்களினுடைய பிரதேசத்துக்கு, அவர்களினுடைய மாவட்டத்திற்கு, அவர்களினுடைய சமூகத்திற்கு அந்த தலைமைத்துவத்தை வழங்குவதற்குரிய அத்திவாரத்தை என்ன விலை கொடுத்தாக இருந்தாலும் நாங்கள் மேற்கொள்வோம். அந்த அத்திவாரத்தை ஏற்படுத்தி கொடுப்போம். அடுத்த சந்ததியினரது, அடுத்த அந்த எங்களுடைய மக்களினுடைய அடுத்த கட்டத்துக்குரிய ஒரு ஜனநாயக ரீதியான கருத்து சுதந்திரம் கொண்ட முற்போக்கு சிந்தனையுடைய ஒரு அரசியல் கொண்டு செல்லக்கூடிய அடித்தளத்தை மேற்கொள்வோம். அதற்கு என்ன விலையையும் கொடுப்பதற்கு நான்
தயாராக இருக்கின்றேன் என்பதனை இந்த இடத்திலே வந்து இந்த நேரத்திலே ரணில் விக்ரமசிங்கக்கு ஆதரவு தெரிவித்து துணிச்சலாக எனக்கு கூற முடிவதையிட்டு இதய சுத்தியோடு மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி வேலுக்குமார். அடுத்து பழனி திகாம்பரம், உங்களுக்கான சந்தர்ப்பம். ஓகே, மலை மக்கள் வந்து எங்களை பற்றி நல்லா தெரியும். அந்த மக்களுக்கு நாங்கள் எவ்வளோ நேர்மையாக வேலை செஞ்சுருக்கோம், அந்த மக்களுடைய உரிமை சம்பந்தமான விடயங்களை பெற்றுக் கொடுத்துருக்கோன்னு சொல்லி. ஆகவே நேற்று வர சஜித் பிரேமதாசன் நல்லோம், இன்னைக்கு ரணில் நல்லோம். ஆகவே மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அதனால் என்னை பொறுத்தளவில் இந்த 20 வருஷ காலத்தில் 2015 அரசாதிகாரம் கிடைச்சி, அந்த அரசாதிகாரத்தில் என்னோட அமைச்சு மூலமாக மக்களுக்கு உரிமை சம்பந்த வேலை பெற்றுக் கொடுத்துருக்கேன். அந்த மக்கள் மேல் நம்பிக்கை இருக்காங்க. ஆகவே நான் 2004 இருந்து இதுவரை மக்கள் தோல்வியடை செய்யலை. ஒவ்வொரு நாளும் வாக்குகள் அதிகரித்து தான் போகிறாங்க. எனக்கு கேட்டால் அந்த மக்கள் மலையர்கள் அல்ல, மலைய மக்கள். அதனால் மக்களுக்கு தெரியும் திகாம்பரம் யாருன்னு சொல்லி. ஆகவே எதிர்காலத்தில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் கட்டாயமாக சஜித் பிரேமதாச வெற்றி உறுதி. அந்த வெற்றிக்கு பிறகு மலையகத்தில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். அந்த மக்களுடைய காணி பிரச்சனையாக இருக்கட்டும், வீடு பிரச்சனையாக இருக்கட்டும், பாடசாலை சுகாதாரமாக இருக்கட்டும், நாங்கள் இந்த அளவு செஞ்சு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு முழுமையாக செய்ய முடிக்க முடியலை. ஆனால் எங்களுடைய நல்லாட்சி அரசாங்கம் செஞ்ச வேலையை நாங்கள் தொடருவோம், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆகவே மக்கள் அடுத்த தேர்தலில் இந்த மாதிரி துரோகிகளுக்கு பாடம் புகட்டுவாங்க. இருந்து பார்ப்போம், நம்ம இருந்து பார்ப்போம்னு சொன்ன இந்த சந்தர்ப்பத்தை மக்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக சஜித் பிரேமதாச டெலிபோன் சின்னத்திலே வாக்களிக்கிறார். அவருக்கு வாக்களித்து அவர் வெற்றி பெற செய்தால் மலையத்துக்கும் சரி, நாட்டுக்கும் நல்ல நடக்கும்னு கூறிக்கொண்டு விடைபெறும். நன்றி, வணக்கம். டைம் இருக்கு, ஏதாவது கருத்து சொல்லலாம்? சரி, நன்றி திகாம்பரம், உங்களுடைய கருத்துக்கு. அடுத்து